நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 620வது பகுதியாக நம்ம பார்க்க போகிறதும் ஒரு பழமை வாய்ந்த 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு சிவாலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், திருக்கடையூர் அப்படிங்கிற ஊரில் அபிராமி பட்டருங்கிறவருக்கோசரம் அம்பாள் அபிராமி அம்பாள் காதுத்தோட வானத்தில் ஒரு அமாவாசை அன்னைக்கு நிலாவை வரவழைச்சார் அப்படின்னு நேரில் காட்சி கொடுத்து அந்த சுப்பிரமணியருங்கிறவர் பிற்காலத்தில் அபிராமி பட்டர் அப்படின்னு அழைக்கிற மாதிரி செஞ்சார். அதே மாதிரி சோழ ராஜாக்களில் ராஜராஜ சோழனுக்கும் அபிராமி அம்பாள் காட்சி கொடுத்தாளாம். அந்த ஸ்தலத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். ஒரு தடவை ராஜராஜ சோழன் ஒரு ஆடி அமாவாசைக்கு திருக்கடையூரில் இருக்கிற அபிராமி அம்மனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளம்பினாராம். அவர் போகும்போது பெரிய மழை வந்துடுது. கனத்த மழை வெள்ளம் வந்துடுது. அவரால் போக முடியல, தடையாயிடுது. அப்போ அவர் இந்த பகுதிக்கு வந்தபோது இங்கே இருந்த சுயம்புவாக இருந்த தான் தோன்றீஸ்வரர் அப்படிங்கிற இந்த ஈசனை கோவிலில் உட்கார்ந்துட்டு மண்டபத்தில் அபிராமி அம்பாளையே மனசில் நினச்சிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு அபிராமி அம்பாள் காட்சி கொடுத்தாலாம். அவள் அருள் பாலித்ததுனால ராஜராஜ சோழன் கற்கோவிலா இந்த தான் தோன்றீஸ்வரருக்கும் அபிராமி அம்பாளுக்கும் கோவில் கட்டினார். அந்த கோவில் தான் போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது எனக்கு. இந்த கோவிலை பற்றி விவரம் எதுவும் எனக்கு தெரியாது போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த குத்தி அப்படிங்கிற இடத்துல இந்த அத்திவரதருக்கு சமமாக அத்திவரதராகவே அத்திமரத்தாலேயே ஆன வான்முட்டி பெருமாள் கோவில் இருக்குதுன்னு சொல்லி அதை பார்க்க போயிருந்தேன். அந்த கோவிலில் பட்டாச்சாரியார் இல்லை. அவர் வர்றதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும்னா வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு 3/4 மணி நேரம் மேலே ஆச்சு அவர் வர காணோம். சரி, பக்கத்தில் வேறு ஏதாவது கோவில் இருந்தால் போயிட்டு வரலான்னு சொல்லும்போது இந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லி போகிற சந்தர்ப்பம் கிடச்சிது. இது இந்த வான்முட்டி பெருமாள் கோவிலேருந்து வடக்கு திசையில் இருக்கிற கோவில் தான் இந்த சிவாலயம். இந்த இடத்தோட பேர் சோழப்பேட்டை அப்படின்னு அழைக்கப்படுறது. அதாவது பேட்டைங்கிறது ஒரு சந்தையெல்லாம் மார்க்கெட் மாதிரி நடக்கிற இடம். மயிலாடுதுறைக்கு வழிப்பக்கத்தில் இருந்த இடம். அது தவிர சோழர்கள் ஆண்ட பகுதிங்கிறபடியாக சோழப்பேட்டை அப்படின்னு இருக்குது. இந்த கோவிலுக்கு போனாக்கா வாசலில் பெரிய கோபுரம் எதுவும் கிடையாது. இங்கே வெளியில் பெரிய குளம் இருந்தது. பார்த்து உள்ளே போகலான்னு போகும்போது பார்த்தா வாசல்லையே அந்த கதவு கிட்டேயே போர்டு ஒன்று போட்டிருந்தது. இந்த மேல் கூரை பழுதாகி இருக்குது, அது எந்த நேரமும் இடிஞ்சு விழலாம், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. அதே மாதிரி உள்ளே போகலான்னு போனாக்க கொடிமரம் கிடையாது இந்த கோவிலுக்கு. ஆனால் கொடிமரம் விநாயகர், நந்தி பகவான், பலிபீடம், இவாளை தாண்டி ஏறி போனால் மகாமண்டபம். அந்த மகாமண்டபத்துலேயே அம்பாள் தெற்க பார்த்து இருக்கா. அந்த அம்பாளை தாண்டிண்டு நம்ம உள்ளே போனோம்னாக்க இந்த அர்த்த மண்டபத்தோட முனையில் பார்த்தோம்னா ஒரு சின்ன நந்தியும் பலிபீடமும் இருக்குது. அதுக்கப்புறமா தான் சுவாமியோட கருவறைக்கு வாசலில் பார்த்தோம்னாக்க 2 துவாரகபாலர்கள், எல்லா இடத்துலையும் துவாரகபாலர்கள் இருப்பா. ஆனால் இந்த துவாரகபாலர்கள் சிங்கத்து மேலே நின்றுட்டுருக்கிற மாதிரி இருந்தால்
அதில் ஒரு பக்கத்தில் ஒரு பிள்ளையாரும் இருந்தார். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கம்பி கதவு பூட்டி இருந்தது. கோவில் பூட்டி தான் இருந்தது. ஆனால் அந்த கம்பி வழியாக, பெரிய பெரிய கம்பி தான், அது வழியாக நம்மளால் ஈசனை பார்க்க முடியும். முடிஞ்சு பார்த்தா அவ்வளவு பெரிய ஆவுடையாரோட, அவ்வளவு பெரிய லிங்கம், பெரிய லிங்கத்தோட சுவாமி. அவரை தரிசனம் பண்ணிட்டு கோவிலை சுற்றி வரலான்னு பார்த்தா ஒரே முள்ளும் புல், செடி, கொடி, கோவில் மண்டபத்து மேலே எல்லாமும் ஒரே மரங்கள்லாம் வளர்ந்துருந்தது. சரி, இது வீடியோ எடுத்துட்டு இதை நம்ம முகநூலில் போடலாம். ஏன்னா எத்தனையோ பேர் கோவில்கள் பாழடைஞ்சு இருக்கிற கோவில்களை போட்டு இந்த கோவிலை எல்லாரும் சரி பண்ண வாங்கன்னு சொல்லி எத்தனையோ கோவில்களுக்கு அப்படி பதிவுகளை பார்த்து நடந்திருக்கு. அந்த மாதிரி நம்மளும் போடலான்னு சொல்லிட்டு என்னோட சாரதி திரு ஜெயபிரகாஷ் அவர் வீடியோ எடுத்தார். அந்த கோவிலை சுற்றி வர ஒரே முள்ளும் இதுவுமா இருந்தது. வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது வெளிப்பிரகாரத்தில் பின்னாடி பிள்ளையார் இருந்தார், பிள்ளையார் சன்னதி. அதுக்கப்புறம் சிவலிங்கங்கள் இருந்தது. அந்த சிவலிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நந்தியும் ஒரு அம்பாளும் நின்றுட்டுருக்கிற கோலத்தில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் 4 அப்புறம் மகாவிஷ்ணு, அந்த மூலையில் வள்ளி தேவியானோட சேர்ந்த முருகர், அப்புறமா சூரியர், சந்திரர், சப்த மாதர்கள் எல்லாரும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த கோஷ்டத்தில் பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை எல்லாரும் இருக்கா. அது தவிர சுற்றி வரும்போது துர்க்கைக்கு ஏற்ற மாதிரி சண்டிகேஸ்வரர் தனி சந்நிதியில் இருந்தார். அது பெரிய பிரகாரமாக தான் இருந்தது. ஆனால் இந்த நெருஞ்சி முள்ளெல்லாமும் கீழே இருந்தது. இந்த கோவிலோட வடகிழக்கு பாகத்தில் பார்த்தோம்னாக்க, அதாவது உள்ளே நுழைஞ்ச உடனே இடது பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு விநாயகர், பைரவர், சனீஸ்வரர் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு அதில் இருந்தார். கோவில் ரொம்ப சதலமாக இருந்தது. இந்த பிரகாரம் சுற்றி வரும்போது கோவிலுக்குள்ளே ஒரு கிணறு இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அப்போ பார்த்தபோது இது அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. பரம்பரை இல்லாத அறங்காவலர் அமைப்போட கூடின நிர்வாகிகள் இதை கண்காணிச்சுட்டு வரா அப்படின்னு போட்டிருந்தது. அதில் என்னடா இது உழவார பணி, கண்டிப்பாக இதுக்கு தேவைன்னு நினச்சிண்டு அந்த சுவாமியை பார்த்துட்டு அம்பாள் அத்தனை அழகாக அபிராமி அம்பாளையும் தரிசனம் பார்த்துட்டு நேராக திருப்பி வான்முட்டி பெருமாள் கோவிலுக்கு போனபோது அந்த வான்முட்டி பெருமாள் கோவிலில் மெய்காப்பாளராக இருக்கக்கூடியவர், இந்த கோவில் இப்படி, தாந்தோன்றீஸ்வரர் கோவில் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லைங்க, இந்த வருஷம் ஜனவரியில் இந்த கோவிலுக்கு பாலாலயம் ஆயிடுத்து. கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கழித்து பாலாலயம் ஆயிடுச்சு. இப்போ வேலை எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும்னா சரி, அதுக்கப்புறமா அந்த கோவிலை பற்றி கொஞ்சம் படித்து பார்க்கலாங்கும்போது கடைசி கும்பாபிஷேகம் 2001 நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 23 வருஷம் கழித்து இப்போ பாலாலய ஹோமம் பண்ணி எடுத்து வச்சிருக்கா சுவாமி எல்லாத்தையும். இப்போ கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணின்னு இருக்கா அப்படின்னு. ஆனால் இந்த கோவிலில் நிறைய வேலை இருக்குது. முதல்ல சுற்றி வர இருக்கிற புல், அந்த செடி, கொடி எல்லாத்தையும் வெட்டி எடுத்து கோவிலை சுற்றி வர சுத்தம் பண்ணணும். கோபுரத்துக்கு மேலே வளர்ந்துருக்கிற அத்தனை மரம், செடி, இலைகள் எல்லாத்தையும் பிச்சு போடணும். அதனால் இந்த மரம் வளர்ந்ததுனால கோபுரம் எல்லாமே, அம்பாளோட கோபுரம் அதுவும் ரொம்பவே விரிசல் விட்டு இருக்குது. அதே மாதிரி கோவிலுக்குள்ளே நுழையும் போது இருக்கிற இடமும் நான் சொன்னேன், மேல் கூரை விழக்கூடியது இருக்குது, அபாயம் இருக்குது, ஜாக்கிரதைங்கிற சைன் போர்டும் இருக்குது. அப்படிப்பட்ட கோவிலுக்கு சீக்கிரம் நல்லபடியாக கட்டுமான பணிகள் நடந்து அடுத்த தடவை இந்தியா போகிறதுக்குள்ளே கும்பாபிஷேகம்ங்கிற செய்தி காதில் விழணும் அப்படின்னு கடவுளை வேண்டின்னு வந்தேன். இந்த கோவிலில்
இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் இங்கே நாங்கள் போனதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி குரு பயிற்சி ஹோமம் நடந்திருக்கு. இங்கே மாசி மகம் சிறப்பாக கொண்டாடப்படுறது அப்படிங்கிறதும் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சின்ற விசேஷம். யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, மயிலாடுதுறையிலேருந்து மூவலூர் கோவிலுக்கு வந்துட்டேன்னா, மூவலூர்லேருந்து வடக்கு பகுதியில் 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் இந்த வான்முட்டி பெருமாள் கோவில். அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் இந்த அபிராமி அம்பாள் சமேத தான் தோன்றீஸ்வரர். சந்தர்ப்பம் கிடச்சவா போய் கண்டிப்பாக பார்த்து தெய்வத்தோட அனுகிரகத்தை பெறுங்கோ. கூடிய சீக்கிரம் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம்ங்கிற செய்தியை கேட்கணுங்கிற ஆசை இருக்குது. நமஸ்காரம்.